இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேணும். போதை பழக்கம் இருக்குதா? கிராமத்துல எல்லாம் இருக்காமா? பின்னாடி இருக்கு இல்லையா? அவருக்கு இருக்குதா? என்னடா இவங்க மட்டும் பதில் சொல்றாங்களே, நீங்க பதில் சொல்லலையான்னு கேட்டேன். இருக்குது தானே? பள்ளிக்கூடத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, கடையில எல்லாம் விக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மாசம் முன்னாடியா போதை தலைக்கேறி போய் ஒரு குடும்பத்துல, அந்த குடும்பத்துல சேர்ந்த ஒரு ஒரு பையன் வந்து குடும்பத்தையே வெட்டி கொண்டுட்டானா. திருவண்ணாமலையில் தான் நடந்தது அது. அவனுக்கே என்னன்னு தெரியல, கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லா சொந்தக்காரங்கள்லாம் அந்த பையன் போதை பழக்கத்துல வெட்டி கொண்டுட்டாப்ல. ஏன்னா போதை சாப்பிட்டா, போதைன்னா என்ன? போதை மருந்து. அதாவது குடி வேற, போதை பழக்கம் வேற. குடியிலயும் போதை தான் வரும். ஆனா இந்த போதை பழக்க பாக்கு, அப்புறம் இந்த சாக்லேட்டு, இதெல்லாம் அவன் சாப்பிட சாப்பிட அவனுக்கு மயக்கமாவே இருக்கும். குடிச்சாலாவது வாசனை வரும், கண்ணெல்லாம் செவந்து போவோம். இந்த போதை பழக்கத்துல அது கூட தெரிய மாட்டேங்குது. பாக்கு போட்டுக்கிறானா, சும்மா உட்கார்ந்து இருப்பான். அவன் என்ன நினைச்சிருக்கிறான், அவன் நல்லாதான் யோசிக்கிறானா, அவனுக்கு தப்பு தெரியுமா ரைட்டு தெரியுமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த போதை பழக்கத்துல எல்லா தப்பையும் செய்ய தயாராயிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, பெரியவங்க எல்லாம் குடிக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாம் இந்த சாக்லேட், கூல்லிப் போன்ற சாக்லேட்டை சாப்பிட்டு போதை பழக்கத்தை அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா பெண்கள் ஆகிய நாம் தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ஜாகிரதையா வீட்டுல ஆம்பளை பசங்களை கண்காணிங்க. பொம்பளை பசங்களை கண்காணிக்கிறோமா? கண்காணிக்கிறீங்களா? எப்ப போகுது, யாரோட போகுது, யார் ஃப்ரெண்ட்ஸு, சினிமாக்கு போதா, காலேஜுக்கு போதா, நம்ம கிட்ட காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு சினிமாக்கு போதா, எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? யாராவது வெளியில உன் பொண்ணு அங்க பார்த்த எங்க பார்த்தேன்னா என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வர வச்சு நல்லா 2 கொடுப்போம் இல்லையா? கோபமா வரும், என்ன வரும், செம்மையா எல்லாம் திட்டுவாங்க. பெரியவங்க திட்டுவாங்க, அம்மாங்களாம் தான் 2 பரவாயில்ல நம்ம பொண்ணு தானே 2 போடுவாங்க. ஆனா ஆம்பளை பசங்களை அது மாதிரி நம்ம கேட்கறது இல்ல. கேட்கறோமா? கேட்கறதே இல்ல. கேட்கணும். நீங்க தலையே ஆட்டாதீங்க, கேளுங்க. ஆம்பளை பசங்களையும் கேளுங்க. அவங்களும் ஒழுங்கா கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கணும்ல, அவங்களும் நல்லா இருக்கணும்ல. ஆம்பளை பசங்கள் கெட்ட பழக்கம் இருந்தா அவங்க வாழ்க்கை தான் கெடும் இல்லையா? அவங்க வாழ்க்கையும் கெடறது பத்தாதுன்னு கட்டணும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்து கெடுப்பாங்க. கரெக்டா? அதுக்குதான் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறீங்க. ஏன்னா கஷ்டப்படுறது தெரியுது. ஏன்னா அவங்க சரியில்லைன்னா என்ன பண்றது? அட இவங்க போய் குடிக்கிற பழக்கம், போதை பழக்கம் எல்லாம் இருந்தா வீட்டுல அம்மாங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, பொண்டாட்டிங்க தான் முதல்ல கஷ்டப்படுவாங்க இல்லம்மா? இல்லனா ஏன்னா வம்பு வழக்கு சண்டை சும்மா இருக்கிறது இல்ல. குடிச்சிட்டு வந்தா அடி உத குத்துதான். அதாவது அதே போல போதை பழக்கம், அதே போதை பழக்கம் இன்னும் மோசம் போல இருக்கு. அருவாள் வெட்டுதான் போல இருக்குது. வெட்டுறது, உதைக்கிறது, இல்ல கொலையே பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வெறி பிடிச்சு போயிருக்கிறாங்க. அதனால ஆம்பளை பசங்களையும் பார்த்து நீங்க ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். அது பெண்களாகிய உங்க கையில இருக்கு. ஆம்பளைங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கடமை இருக்குது.